இந்த வீடியோவில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள், 3 முக்கியமான தகவல்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்னென்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி டிவிக்கினுடைய மாவட்ட செயலாளர்களை புஷி ஆனந்த் சந்தித்தோட விவரம் என்ன, அடுத்து ஒரு 3வது ஒரு மாநாடா வேறு ஏதாவதா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, ராஜகுமாரன் தேவயானி அவருடைய மகள் பிரசாந்த் படத்தில் நடிக்கிறாங்க, என்னையாது அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. ஏன்னா ராஜகுமாரன் பிரசாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுவதாக அந்த சமயத்தில் இயக்குவதற்கு ஒரு 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 முயற்சி நடந்தது. அதனுடைய சுவாரஸ்யம் என்னன்னு சொல்கிறேன் நான். குறிப்பாக இன்னொரு விஷயம், மதராசி படம். எப்போ அந்த மதராசி படம் வந்து கணத்தில் போட்டு கல் மாதிரியே இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு, இந்த படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு வேறு லெவலில் இருக்குங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ஒரு தகவல், அது எக்ஸ்ட்ராவும் சில தகவல் சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. முதலாவதாக, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூரில் நடந்தது. குறிப்பாக புஷி ஆனந்த் பல விஷயங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினார். என்னன்னா, சமீபம் இந்த மாநாடு முடிஞ்சவொடனே வந்த கான்ட்ரவர்சி, அதை தாண்டி அடுத்தடுத்த மாநாடு, அடுத்தடுத்த கூட்டங்கள், அடுத்தடுத்த தெருமுனை கூட்டங்கள், விஜய் மக்களை சந்திக்கிற பயணம் எப்படியெல்லாம் நடக்கணும், எந்த கான்ட்ரவர்சியும் வந்துடக்கூடாது, குறிப்பாக நம்முடைய அந்த அந்த டிவிக்கினுடைய தொண்டர்கள் ஒரு 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 போர்ப்படை வீரர்கள் மாதிரி இருக்கணும், எந்த சலசலப்பும் வந்துடக்கூடாது. நீங்கள் குறிப்பாக இந்த ஐடி விங், அப்புறம் வாரியர்ஸ், விஜய் வாரியர்ஸ், டிவிகே வாரியர்ஸ், இவங்க இன்னும் ஆக்டிவாக செயல்படணும், வெளிநபர்களை உள்ளே விட்டுறக்கூடாது. அதெல்லாம் மீறி வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபயணமா அல்லது வந்து வாகனத்தில் பயணமா, மக்களை சந்திக்கிற பயணமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அது எங்கேருந்து துவங்க போகிறாங்க? ஏன்னா எல்லாரும் கேட்டது வந்து அங்கே ஒரு கருத்து கணிப்பே வச்சிருக்காரு புஷி ஆனந்த், எங்கேருந்து அதை ஆரம்பிக்கலாம்? ஏன்னா முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துருச்சு, அப்புறம் வந்து பூத் கமிட்டி அதற்கான கூட்டம் வந்து கோயம்புத்தூரில் நடந்துருச்சு, ரைட், ஓகே. இப்போ வேறு எங்கே? திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், இல்லைங்க சில பேர் வந்து வேலூர், திருவண்ணாமலை, இந்த பக்கம் வட மாவட்டத்தில் ஏற்கனவே நம்ம விக்கிரவாண்டியில் நடத்தி அதை ஏறக்குறைய வட மாவட்டங்களில் நம்ம கவர் பண்ணியாச்சு. வட மாவட்டங்களில் இருக்குது. முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்பொழுது மலைக்கோட்டை, திருச்சியிலேருந்து தொடங்குவோம். திருச்சி தான் எல்லாத்துக்குமான மையப்பகுதி. நான் நிறைய பேர் அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து நாங்கள் தென் மாவட்டத்திலேருந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருச்சியில் இன்னொரு தலைமைச் செயலகத்தை, இன்னொரு ஆஃபீஸை இங்கே நிறுவுங்க, நீங்கள் சில விஷயங்கள்லாம் நாங்கள் திருச்சி பார்த்துட்டு தென் மாவட்டத்துக்கு போகிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னபோது திருச்சியிலேருந்து தொடங்கலாம், மலைக்கோட்டையிலேருந்து தொடங்கலாம் அப்படின்றது தான். அது ஓகே பண்ணி புஷி ஆனந்த் எது பண்ணாலும் வந்து தலைவர் தான் ஓகே பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். விஜய் கூட ஓகேன்னு சொல்லிட்டதாக. சரி, இவர் இறங்கி நடந்து போவாரா விஜய்? அப்படி நடந்து போகும்போது அதற்கு அனுமதி கிடைக்குமா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அனுமதி கிடைக்குமான்றதுக்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த இந்த 2வது மாநாடு வந்து அதில் ரேம்ப் வாக் நடந்தது. ரேம்ப் வாக்கில் வந்து என்ன பவுன்சர்ஸுக்கு தூக்கி போட்டாங்க. போட்டவுடனே எனக்கு அடிபட்டுருச்சு. அது அடிபட்டதில் நான் வந்து உடல்நல குறைவாகி விட்டேன் அப்படின்னு சொல்லி போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த கம்ப்ளைண்ட் வந்து போய் இவரே கிடையாது, அந்த நபர் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி, இல்லை இவர் தாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, அப்போ அன்னைக்கு போட்ட சட்டையே இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறேப்பா எப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இல்லைங்க இது ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ், இது ஏன் இப்படி வந்து, அதாவது வந்து என்னென்னா விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்ததுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு. சரி, விஜய் கைது செய்யப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. இப்போ நம்மகிட்டே அந்த கேள்வி இருக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தமிழகத்தில் உள்ள மற்றவர்கள் இதெல்லாம் யோசிப்பாங்க இல்லைங்களா? இன்னைக்கு வந்து ஒரு மாநாட்டில் இவ்வளோ லட்சம் பேரை கூப்பிட்டுட்டாங்க, இப்போ கைதுன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்னும் அவரை வந்து வளர்த்து விடுற மாதிரி தானே ஒரு விஷயமாகவும். சரி, இதுக்கெல்லாம் வந்து விஜய் மேலே கைது செய்ய முடியுமா? இதுக்கெல்லாம் வந்து பவுன்சர்ஸ் காரணமாக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும்போது நாம் விசாரித்த வகையில் இல்லைங்க எஃப்ஐஆர்லாம் போடல, வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த நம்ம சொல்கிறோம்ல டிவிகே வாரியர்ஸ், அவங்க எந்த அளவுக்கு உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்கள். இந்த ரேம்ப் வாக் மேலே போகிறார் விஜய், போகும்பொழுது ஏறி அந்த கிரீஸ் தடவுனதை தாண்டி ஏறி வராங்க. அது விஜய் மேல் உள்ள அன்பு, பாசம், எது வேணாலும் சரி, நான் வந்து அவர்கிட்ட கையை கொடுத்துட்றேன், நான் வந்து அவரை தோலை தொட்டுறேன், அவருக்கு வந்து நான் ஒரு துண்டு போட்டுடுறேன், நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது காமிக்கிறதுக்கு. அப்போ ஏறும்போது ஒரு நபரை பிடிச்சி தூக்கி போடுறாங்க. போடும்போது அதை விஜய் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கீழே அவர் கீழே போய் லேண்ட் ஆகிறார் இல்லைங்களா? லேண்ட் ஆகிட்டாரா அப்படின்னு, சேஃப்டியாக லேண்ட் ஆகிட்டாரா, ஏதாவது இடையில அடிபட்டுச்சு, ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது அது கீழே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பவுன்சர்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இது பண்ணுவார், இதெல்லாம் இது பண்ணாதீங்க, போங்க அப்படின்னு, போங்க தள்ளி போங்கன்னு. இதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து, இப்போ சினிமா நடிகர்களுக்கு பவுன்சர்ஸ் ரைட்டு, நீங்கள் அரசியல் தலைவர், உங்களுக்கு எதுக்குங்க பவுன்சர்ஸ் வந்து, உங்களுக்கு எதுக்கு வந்து, உங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து எஸ்எட் பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அவங்க இருக்காங்க, அந்த சிங்கெல்லாம் அவங்க ரெடியாக இருக்காங்க, அதை மீறி என்ன வந்துடும் அப்படின்னு. இன்னைய சூழ்நிலையில் பாதுகாப்புன்ட்டு வந்து இது பண்ணாமல் போயிட்டா, ஏங்க இவ்வளோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம், யாரோ ஒரு நபர் வந்துடுறாரு, திடீர்னு விஜய் முதுகு மேலே அடிச்சிடுறாரு,
விஜய் வந்து கிள்ளிடுறாரு, ஏதோ ஒன்று பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்வி எப்படி வரும்னா, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு மாநாடு பண்ணியிருக்கிறீங்க, 25 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, அது 25 லட்சம் பேர் ஒரே மணலில் இருந்திருப்பாங்களா? ஏறி எவனோ ஒருத்தர் 2-3 பேர் ஏறி இப்படிலாம் பண்ணிட்டானே, உங்களால் ஒரு பவுன்சர்ஸ் வச்சுக்க முடியாதா? தனி பாதுகாவலர் உங்களால் வச்சுக்க முடியாதா? ஏங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்க? இந்த கேள்வியும் இருக்கும். அது ஊர் 1000 கேள்வி கேட்குமா? அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது அப்படின்னு தான் வந்து இதை தாண்டி நாம் விசாரித்தவர்கள், விஜய் கைது செய்யப்பட மாட்டார், அதற்கான உள்ள இறங்கி பண்ண மாட்டாங்க. கைது செய்யப்பட்டால் சினிமாவுடைய இன்ட்ரோல் பிளாக் மாதிரி ஆகும். அது இன்ட்ரோல் பிளாக்ல அப்படி நிறுத்திட்டு இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் கைது செய்யப்பட்ட பிறகு என்ன ஆகும்? உண்மையில விஜயோடைய செல்வாக்கு மேலும் உயர்த்துற மாதிரியான ஒரு விஷயமா தான் மாறும். எலெக்ஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்துருச்சு, அந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் செய்யவே மாட்டாங்க. ஜனநாயகனுக்கே வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஜனநாயகனுடைய அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த கியூப்லாம் வந்து முடக்கப்படுமா? தியேட்டர்கள் முன்னாடி வந்து அப்படி போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு மிரட்டப்படுமா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கு இன்னும். அது ஜனவரி மாதம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பலை இருக்கும். இதெல்லாம் மீறி விஜய் தொடங்க போகிற இந்த மக்கள் பயணம், இந்த மக்களை சந்திக்கிற பயணம் திருச்சியிலிருந்து தொடங்கி அது எந்த வழியாக போகிறது, எப்படி அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா, திருச்சியிலிருந்து தென் மாவட்டம் மதுரை வழியாக டச் பண்ணி குறிப்பாக ராம்நாடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, இந்த பகுதியோட ஒரு கட்ட பயணத்தை முடிக்கிறாங்க. இங்கே மக்களை சந்திக்கிற இந்த பயணத்திற்கு எப்படியாப்பட்ட அனுமதி கிடைக்கும், என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிக்கப்படும், எங்கெங்கெல்லாம் இவர் போகப்படுவார், எங்கெங்கெல்லாம் என்ன பேசப்பட போகிறது, எந்த இடத்துல இவர் நிறுத்தப்படுவார், எந்த இடத்துல நீங்க வேனை விட்டு இறங்கக்கூடாது, எந்த இடத்துல நீங்க போய் மக்கள் கூட கை கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான நிபந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இதற்கு டிவிகே தொண்டர்கள் எப்படி இருக்கும், டிவிகே மாவட்ட நிர்வாகிகள் எப்படி இருக்கணும், இந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணியே ஆகணும் அப்படின்னு புஷி ஆனந்த் சொன்ன ஒரு விஷயம் தான் அங்கு பேசப்பட்டது. ஓகே, விஜய் இது இந்த மாதிரியான இந்த சம்பவங்கள் இருக்குங்களா, இந்த பவுன்சர் தூக்கி போட்டது, அது பண்ணது, இது பண்ணது, அப்புறமா வந்து அங்கிள் அப்படின்னு பேசுறது, இதுக்கெல்லாம் என்ன ரியாக்ஷனா? இதெல்லாம் கடந்து போயிடுங்க, இதெல்லாம் மௌனமாக இருந்துங்க. இதுக்கு விஜய்க்கு சொன்னது யாருன்னா ஒரு சில மூத்த அரசியல் தலைவர்கள், ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க சில ஆலோசனை இருக்காங்களே, இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப அப்செட் ஆனீங்கன்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது. உங்களுடைய கோல் 2026 இலக்கு, அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொன்னதுனால சரி, விஜயுடைய அந்த பயணம் செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு தொடங்குமா அப்படின்னா தொடங்கும் அப்படின்றாங்க. அது எந்த மாதிரி டிசைனாக இருக்கும், அது எந்த மாதிரி நிகழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கூட சொல்லியிருக்காங்க. வந்து விஜய்க்கு வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால வந்து திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸு, ஏன்னா விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் வந்து தான் வாங்கிக்கிறாரு, அதனால அவங்களுக்கு தான் ப்ளஸ், அவங்க ஈஸியாக வந்துடுவாங்கன்னு. இன்னொரு தரப்பு வந்து அந்த கருத்து கணிப்புலாம் அதெல்லாம் முடியாதுங்க, இன்னும் 8 மாதம் இருக்குது. இங்கே தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வைங்க, அப்போ தெரிஞ்சு போயிடும் டிவிக்கோட பலம் என்னன்னு. இப்படி ஒரு பக்கம் உண்மைதான் இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு டிவிகேவுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மாசா இருக்குது. அதை தாண்டி யாருக்கு ஓட்டு போடலான்னு ஒரு மனநிலை இருக்குல்ல, அவங்க எங்கே போய் முடிவு பண்ணுவாங்கன்னா அந்த மிஷினாண்ட போய் தாங்க முடிவு பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த மிஷினாண்ட போயிட்டு சின்னத்தை பார்த்து யாருக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே அழுத்துறாங்க பாருங்க, அதுதான் வெற்றிக்கான வாய்ப்பு ஓட்டாக அது அமையும். அது சரி, இன்னும் இருக்குது விஜயோடைய அடுத்தடுத்த நடவடிக்கைலாம் என்னன்னு அதை ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பரபரப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2000 காலகட்டத்தில் இப்போ பிரசாந்த் கோல்டு டவர் இருக்கு இல்லைங்களா, அப்போ சின்ன ஆஃபீஸ் இது. அப்போ நிறைய பேர் வந்து பிரசாந்த் கதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் ராஜகுமாரன், விக்ரமனுடைய அசிஸ்டண்டாக இருந்து பிரசாந்துக்காக ஒரு கதை ரெடி பண்ணி ரொம்ப காலம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் எங்கே போகிறாரு அங்கெல்லாம் போவார். அவர் திடீர்னு வந்து பார்க் ஷெரட்டான் ஹோட்டலுக்கு வாங்க ராஜகுமாரன் வர, அங்கே போய் இருப்பார். கதை சொன்னாரா சொல்லியான்னு தெரியல. அப்போ வந்து ஒரு உச்சத்தில் இருந்த நடிகர் பிரசாந்த். ஒரு பக்கம் பார்த்து ஏ வெங்கடேஷ் உட்காந்துட்டு இருப்பார் அந்த ஆஃபீஸில் போனால், இன்னொரு பக்கம் மாதேஷ் இருப்பார், இப்படியே சங்கருடைய அசோசியேட்டு, இப்படி ஒரு என்ன சொல்கிறது ஜெக 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 ஜென் ஜே 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 ஜேன்னு இருந்தது அந்த ஆஃபீஸு. இன்றைக்கி காலம் பாருங்கள். அப்புறம் கடைசியில் பிரசாந்த் வச்சு அவர் படம் பண்ணல, ராஜகுமாரன் பண்ணல, கதையெல்லாம் ரெடி பண்ணி சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வருவாயன, விண்ணுக்கும் மண்ணுக்கும், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணார். அவர் இப்போது தேவயானியுடைய வீட்டுக்காரராக இருக்கார். இதில் குறிப்பாக பிரசாந்தோடைய படத்தில் தேவயானி ராஜகுமாரனுடைய மகள் இனியா நடிக்கிறாங்கன்னு. இந்த இனியா யாருன்னு சின்ன திரையில் வந்து இந்த சரிகமப்பா நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியில் இந்த பொண்ணு யார்ப்பா பிரமாதமாக பாடுது, சூப்பராக பாடுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த கூட்டத்துக்கு நடுவில், பார்வையாளர் நடுவில் தேவயானி அவர்கள் எழுந்து என் பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடுச்சு. இது ஸ்கிரிப்டட் அப்படின்னாங்க. வந்து இல்லை, பிரபலமானவர்களுடைய மகள் யாராக இருந்தாலும் அதை வெளிக்காட்டுக்காமல் இந்த போட்டி கலந்துக்கிட்டா தகுதியின் அடிப்படையில் மட்டும் இதில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தபோது, இந்த பொண்ணு இல்லை தேவயானியை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டு ஓகே பண்ணி அந்த டெஸ்ட் ஷூட்டுக்கெலாம் போயிட்டு அவங்க கலந்துக்கிட்டு
அதில் வந்து இன்னொன்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க வந்து. ஏன்னா தேவயானி ராஜகுமாரன் நினச்சா அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமே நடத்தி ஒரு தனி ஆல்பமே போட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணலாமே, இங்கே வந்து ஏன் அப்படின்னு அந்த 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 இனியாவுடைய அந்த பாட்டெல்லாம் குரல் வளம்லாம் எல்லாரும் பாராட்டி இருந்தாங்க. இப்போ பிரசாந்த் படத்தில் அவங்க நடிக்கிறாங்கன்னா என்னையா வந்து பிரசாந்துக்கு அவங்களும் ஜோடியா, இந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, பிரசாந்துக்கு இல்லை இல்லைங்க. தியாகராஜன் என்னன்னா சமீபத்தில் அந்தாகுன் அந்த படத்தை ஹிந்திலேருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அந்த படம் சூப்பராக ஓடிச்சு. இப்போ ஒரு முக்கியமான படத்தை தெலுங்குலேருந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. தெலுங்கில் மிக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின கோர்ட் அந்த படத்தினுடைய கதையை வாங்கி இங்கே தயாரிக்க போகிறார். அதில் கதையின் நாயகியாக இனியா நடிக்கிறார். கதையின் நாயகனாக யார் நடிக்கிறார்னா 5 ஸ்டார் கதிரேசனுடைய மகன். யார் 5 ஸ்டார் கதிரேசன் யார்? ஆடுகளம் பொல்லாதவன் படங்களுடைய ப்ரொடியூசர் அவர் தான். அவருடைய மகன் நடிக்கிறார். இந்த கதை கோர்ட்டு கதை. இதில் வந்து ஒரு வக்கீலா ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு வழக்கறிஞர் கேரக்டரில் பிரசாந்த் நடிக்க போகிறார். கோர்ட்டு படத்தோடைய கதை என்ன அப்படின்னு போது, ஒரு 18 வயசு பையன் அவனை வந்து போக்சோ சட்டத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்திடுறாங்க. நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த வாதி பிரதிவாதி எல்லா இதுவும் முடித்து ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க போகிறார். ஒரு 3 நாள் அவகாசத்துக்கு பிறகு தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதாவது ஸ்ட்ராங்காக நின்று போச்சு இந்த கேஸு, நின்று போச்சு. அந்த அவங்களுக்கு என்ன, அந்த பையனுடைய ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதுக்கு இடையில் வந்து ஒரு பெரிய வக்கீல், அவர் பெரிய வக்கீல், அவர்கிட்ட நிறைய அசிஸ்டண்ட்டுங்க இருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட்டில் ஒருத்தர் தான் படத்தினுடைய கதாநாயகன் ஜூனியர். அவர் அந்த வக்கீல் வந்து கேஸ் எடுத்து நடத்தினாரு, அது வெற்றி அப்படின்ற அளவுக்கு அவரால், அதாவது அதிகப்படியாக கேஸ் வந்து ஜூனியருக்கு பிரித்து கொடுப்பாங்கல்ல, அப்படி தன் ஜூனியருக்கு பிரித்து கொடுக்குறாரு. அந்த ஹீரோவுக்கு மட்டும் கேஸே கொடுக்க மாட்டேன்றாரு. ஏன்னா நமக்கு கொடுக்கவே மாட்டேன்றாரு. அவர் வாயத்தான் வந்து கேட்குறாரு, இல்லை நான் கொடுக்குறேன் உனக்கு கம்ப்ளீட் அப்படின்றாரு வந்து. அப்போ நான் கேஸ் எடுத்து நடத்துகிற அளவுக்கு நான் தகுதியான வக்கீல் இல்லையா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த போக்சோ சட்டத்தின் கீழ் இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியோடைய ஆட்கள் வந்து இந்த வக்கீல் கிட்ட போனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து பெயிலாவது கிடைக்கும், தற்காலிகமாக ஒரு ஜாமீனாவது கிடைக்கும், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்றாங்க. அவரை மீட் பண்ணவே முடியல, அந்த பெரிய வக்கீலை மீட் பண்ணவே முடியல. இந்த கதாநாயகங்கிட்ட அவங்க வராங்க வந்து, இது மாதிரி வந்து பெரிய வக்கீல் கிட்ட சொல்லுங்கள், இது பண்ணுங்கன்றாரு. ஒரு வழியாக கொண்டு போய் அந்த ஃபைல், அந்த கேஸ் கட்டு கொண்டு போய் சேர்க்குறான். இந்த கதாநாயகன் அந்த பெரிய வக்கீல் கிட்ட சேர்க்குறான். அவர் அப்படியே புரட்டி பார்த்துட்டு, நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை, இந்த பையனுக்கு கண்டிப்பாக தண்டனை, எல்லா சாட்சியிலும் உறுதியாக இருக்குது, இவனுக்கு தண்டனை நம்ம எடுத்து இந்த கேஸை நடத்துறது வேஸ்ட்டு, நீங்கள் திருப்பி அமைச்சிருங்கன்றாங்க. அப்போ தான் தோணுது இந்த கதாநாயகன், இந்த பையனுக்கு என்ன தோணுது, இந்த வக்கீல் நமக்கு கேஸே கொடுக்க மாட்டேன்றாருல, இதை நாம் எடுத்து நடத்துவோம் அப்படின்னு எடுத்து நடத்துறாப்புல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தான் இந்த கோர்ட் படத்துடைய கதை. குறிப்பாக அந்த போக்சோ சட்டம் என்பது நன்மையா தீமையா, இதை எப்படி நன்மையா பயன்படுத்துறாங்க, எப்படி தீமையா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பிரமாதமான ஒரு கதையா இந்த கோர்ட் படம் சொல்லி. ஏறக்குறைய அது வந்து ஒரு மதில் மேல் நிற்கிற ஒரு இது மாதிரி தான். இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா அந்த படம் வந்து ஃபெயிலியர், அப்படி விழுந்துன்னா அது சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி விழுந்து அது ஹிட் ஆனது காரணம் ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்தை வந்து நானி, தெலுங்கு நடிகர் நானி தயாரிச்சிருப்பாரு. இப்போ இந்த ரைட்ஸை பெருந்தொகை கொடுத்து வாங்கிட்டார், தியாகராஜன் வாங்கிட்டாரு. அதற்கான படப்பிடிப்பு வேலைகள்லாம் நடிப்பார். அந்த பெரிய வக்கீல் சொல்லல, அந்த பெரிய வக்கீல் கேரக்டர் தான் பிரசாந்த் நடிக்க போகிறார் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஜோடிகள் வந்து இளம் ஜோடிகள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு. 2வது இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யாருன்னா தியாகராஜனே பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் வந்து மதராசி படம், என்னங்க மதராசி படம் அப்படி ஒரு மாதிரியாக இருந்தது, இதுவாக இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொமோஷன். கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கி அப்படியே கொச்சின், ஹைதராபாத், இப்போ வந்து ஒவ்வொரு ஊராக அப்படியே கிளம்பி சென்னையிலும் ஒரு ப்ரொமோஷன், ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தை நம்ம கேட்டது என்னென்னா, இந்த சன் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் வேறு விதமாக இருக்கும். இது ஹார்பரில் நடக்கிற கதையா, இது வந்து ஒரு உடல் உறுப்புகள் திருடுற ஒரு விஷயமா, இல்லை துப்பாக்கி கடத்தல் சம்மந்தமான இதுவா, எதுவுமே தெரியல. துப்பாக்கி பார்ட் 2 மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா கஜினியோடைய சாயல் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய சஸ்பென்ஸாகவே, அதாவது முருகதாஸ் வந்து எங்கேயும் கதை சம்மந்தமாக எங்கேயும் நீங்கள் லீக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம். குறிப்பாக சிவகார்த்திகேயன் போன இடம்லாம் இருக்கு இல்லைங்களா, குட்டி தளபதி, சின்ன தளபதி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் மேடையிலே வந்து எல்லாம் பேசாதீங்கப்பா, நான் பாட்டுன்னு இருக்கிறேன், படம் வரட்டும், ஒரே தளபதி அவர் தளபதி, அவர் அண்ணன் டிவிகேவுடைய தளபதி அவர் தான், வேறு யாரும் கிடையாது, நீங்கள் பாட்டு சும்மா விட்டுருங்க, நான் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர், நான் வந்து எனக்கு தல அஜித்தை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, என் படத்தை பாருங்கள், சிவகார்த்திகேயன் எஸ்கேன்னு கூப்பிடுங்க, அது போதும், எப்படி வந்து அஜித்துன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் மாதிரி, இதே மாதிரி என்ன வந்து எஸ்கேன்னு கூப்பிடுங்க, வேறு எந்த பட்டமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டண்ட் சிவாவுடைய மகன் கெவின் குமார் தான் இந்த படத்துக்கு மாஸ்டர். ஸ்டண்ட் சிவா பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில்.
என்ன என் கண்ணு வேணுமா அப்படின்னு வந்து கமலஹாசன்ல அதில் வந்து நிற்பார். அவர் தான் பல படங்களுடைய ஸ்டண்ட் வெற்றிக்கு காரணம் அவர் தான், சிவா தான் வந்து அப்படிப்பட்ட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அவர். குறிப்பாக அகாண்டா படம், நீங்கள் பாலையாவுடைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தை வச்சு சுற்றுவார், ஜக்கு 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 ஜக்குன்னு சுற்றுவார். அந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணது யாருன்னா சிவாவுடைய 2 மகன்கள் தான். அது குறிப்பாக கெவின் குமார் தான். 2 மகள்கள் தான் அந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த சங்குலாம் வச்சுன்னு குத்துவார் வந்து பாலையா. அப்போ கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு பாராட்டி 2 பேரையும் வந்து பரிசெல்லாம் கொடுத்து இவங்க அடுத்த தெலுங்குல மிகப்பெரிய ஸ்டண்ட்டு மாஸ்டராக வருவாங்க, இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு. அகாண்டாவோட வெற்றிக்கு அந்த ஃபைட்டு தான் காரணம், பல ஃபைட்டுகள் காரணம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஜெயிலரில் பல காட்சிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கம்போஸ் பண்ணது கெவின் குமார் தான். ஏன்னா அந்த படத்தில் கெவின் குமார் பேர் போட முடியாது, ஏன்னா ஒரு பெரிய படம் ரஜினிகாந்த் நடிக்கிறாப்புல. ஓகே, சிவாவுடைய பேர் அவருடைய அப்பாவோட பேர் போட்டு போகணும்னு நீங்கள் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக அந்த ரம்யா கிருஷ்ணன் இன்னொரு நின்றுட்டு இருக்கும்போது அந்த டேபிள் மேலே அடித்து இந்த கத்தியை குத்துற மாதிரியான ஒரு சீன் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த தம்பி தான் பண்ணி காமிச்சிருப்பாப்புல. பல காட்சிகள் அது ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்தே பார்த்து தட்டியிருக்காரு வந்து. என்னன்னா, நான் வந்து ஜூடோ ரத்னம் சார்கிட்ட முதல்ல சினிமாவுக்கு வந்து ஜூடோ ரத்னம் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். அப்போ பயந்து பண்ணியிருந்தப்போ அவர் தான் சொன்னார், தம்பி பயப்படாத நல்லா பண்ணு. இப்போ இல்லை, அவர் இருந்துட்டாரு. இதுவில் பார்த்தீங்கன்னா தலைநகரத்தில் பண்ணியிருப்பாரு, ரைட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று கொடுப்பாரு, பிரமாதமான ஒரு டோனோடு வந்து. அப்போ அவர் கொடுத்த தைரியம் தான். எனக்கு ஸ்டண்ட்டுலாம் பயமாக இருக்கும் ஆரம்பத்தில், நீ தைரியமாக பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முரட்டுக்காலை ட்ரெயின் ஃபைட்டு இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன். அது காரணம் வந்து ஜூடோ ரத்னம் மாஸ்டர் தான். அதே போல் நான் எப்படி ஜூடோ ரத்னம் மாஸ்டர் பார்த்தனோ அதே மாதிரி ஒன்று பார்க்குறேன் கெவின். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்காவாக நீ வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிற, பக்காவாக எடுக்கிற நீ அப்படின்னு ரஜினிகாந்த் பாராட்டினதை கெவின் வந்து போகிற இடமெல்லாம் தன்னுடைய நண்பர்கள்லாம் அப்படி புகழ் பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பேர் வந்து மதராசி படத்தில் கிடைக்கும் அப்படின்னு கெவின் குமார் இதில் இறங்கி பண்ணியிருக்காரு. குறிப்பாக சிவகார்த்தியின் பல இடங்கள் அவர் பாராட்டியிருக்காரு. ஏன்னா சிவகார்த்தியின் மேல் உள்ள ஒரு விமர்சனம் என்னன்னா, எப்பா இவருக்கு வந்து ஆக்ஷன் படம் வராது, இவர் ஆக்ஷன் சரியாக செய்ய மாட்டார் அப்படின் பொழுது நான் உங்களை செய்ய வைக்கிறேன்னா நீங்கள் பண்ணுங்கண்ணா, மற்றதை நம்ம பார்த்துக்கலான்னு பல ரிஸ்கியான ஷாட்களை டூப் இல்லாமல் பண்ணியிருக்காரு. அதுக்கு முழுக்க காரணம் கெவின் குமார் தான் அப்படின்ற விஷயம். அப்போ மதராசி செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் வரும் என்பது மாற்றுக்கருத்து கிடையாது. உண்மையிலே படம் வந்து ஒரு கதையும் அந்த கதை சார்ந்த விஷயங்களும் அந்த படத்துக்கான ஒரு வில்லனும் சரியாக அமைஞ்சிட்டா அந்த படம் இட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.